ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் கண்டக்ட் பண்ணக்கூடிய எஸ்ஆர்பி மற்றும் சிசிபி டெஃபினட்டாக வரத்தான் போகுது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு இந்த டிசிஎம், அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 1 இயர் கோர்ஸ் டெஃபினட்டாக உங்ககிட்ட இருக்கணும். இல்லை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கணும். ஸோ இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்க டெஃபினட்டாக வந்து கோஆப்ரேட்டிவ் கண்டக்ட்னுடைய எந்த ஒரு எக்ஸாமையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த டிசிஎம், அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 1 இயர் ரெகுலர் கோர்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில்அப் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிசிஎம் அப்ளிகேஷனை எப்படி ஃபில்அப் பண்ணுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா tncu.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வந்து ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்ளை நவ் இருக்குல்ல, ஸோ இந்த அப்ளை நவ்வை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு இந்தமாரி வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2024 to 2025 முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம், அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 1 இயர் ரெகுலருக்கு உண்டான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர். ஸோ யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேர். ஸோ கேண்டிடேட் நேம் வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ வந்து நான் சும்மா வந்து டம்மியை வந்து ஒரு நேம் அப்படின்ற மாதிரி போடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட பாலினம், அதாவது ஆணா பெண்ணான்ட்டு. ஸோ ஆண் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஏஜை கால்குலேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து மொபைல் நம்பர் நீங்கள் ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து நான் வந்து ஒரு டம்மியாக வந்து ஒரு நம்பரை ஃபில்அப் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் ஃபில்அப் பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்று கைபேசி எண். ஸோ இது வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து இந்த ஆல்டர்னேட் வந்து மொபைல் நம்பரை நீங்கள் டெஃபினட்டாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்மியான நம்பர் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான நம்பர் கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களோட பேரண்ட்ஸ் நம்பர், ஸோ ஃபாதர் மதர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க நம்பர் கொடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஆதார் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஆதார் நம்பரை கொடுங்க. ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு டம்மியான நம்பர் தான் என்டர் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் நம்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர்கிட்ட இருக்கலாம், இல்லை ரொம்ப பேர்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம். இதோட இதே வந்து பார்த்திங்கன்னா 2014 தான் வந்துச்சு. ஸோ 2018 அப்புறம் தான் வந்து ரொம்ப பேரோட மார்க் ஷீட்டில் இது இருக்கும். ஸோ இருக்கிறவங்க வந்துட்டு எம்எஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் அப்படின்ற மாதிரி போட்டு ஸோ இங்கே வந்து எம்எஸ் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்றவங்க வந்து நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு விட்டுருங்க. ஸோ மின்னஞ்சல் முகவரி வந்து டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மியான இமெயில் ஐடி தான் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் இல்லை பாதுகாப்பாளர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பேரை வந்து போட்டுக்கோங்க. ஸோ பேரண்ட்டோட நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி. ஸோ இங்கே வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து நேஷ்னாலிட்டி போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் தான் ஃபில்அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் மதம். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மதம் அப்படின்றவங்க போட்டுக்கோங்க. கிறிஸ்தவர், இந்து, சமணர், முஸ்லீம், சீக்கியர், மற்றவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்தவர், இந்து, சமணர், முஸ்லீம், சீக்கியர், ஸோ இதை தாண்டி வேறு யாராவது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவர்கள் அப்படின்றத டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிரந்தர முகவரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அட்ரஸ் இருக்கும். இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, நான் மதுரையில் வந்து படிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு என்னோடய பர்மனண்ட் அட்ரஸ் திருச்சி அட்ரஸை இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்போ தங்கி படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை வந்து ஏதாவது ரிலேட்டிவில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்களா, ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்துட்டு உங்களோட ரிலேட்டிவ் அட்ரஸ், இல்லை நீங்கள் எங்கே தங்கி படிக்கிறீங்களோ அந்த அட்ரஸை போட்டுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் வந்துட்டு என்னுடைய 2மே வந்து ஒரே அட்ரஸ் தான் ஃபில்அப் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோர் நம்பர் வந்து ஒரு டம்மியான ஒரு அட்ரஸ் தான் ஃபில்அப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரீட். ஸோ உங்களோட ஸ்ட்ரீட்டை வந்து நேம் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராமம்.
ஸோ வந்து உங்களோட கிராமம் என்னன்ற மாதிரி போட்டுக்கோங்க, கிராமம் நகரம்னு. இப்போ நான் மதுரைன்றனால மதுரைன்னு போட்டுக்கிறேன். மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, மாற்றமும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் குறியீடு. உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பின்கோடு இருக்கும். ஸோ அந்த பின்கோடை போட்டுக்கோங்க. அது வந்து 6 டிஜிட்டில் இருக்கும். இது நான் வந்து சும்மா வந்து ஒரு நம்பர் போடுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நம்பர் பின்கோடு இருக்கோ அந்த பின்கோடை நீங்கள் போடுங்க. அடுத்து வந்து இதுதான் நான் சொன்னது. ஸோ நிரந்தர முகவரியும் தகவல் தொடர்பு முகவரியும் ஒன்றாக இருப்பின் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு இருக்குது அப்படின்றவங்க இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணாமல் வந்துட்டு கீழே இருக்கிற ஃபார்மலில் வந்து அட்ரஸ் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். அதாவது கீழே வந்து இதேமாரி இருக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, உதாரணமாக வந்துட்டு நீங்கள் திருச்சியில் இருக்கீங்கன்னா உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் திருச்சி தான். இப்போ வந்து நீங்கள் வந்து தங்கி வந்து படிச்சுட்ருக்கீங்கன்னா அங்கே வந்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களோட கம்யூனிகேஷனுக்கு உண்டான எல்லாமே வரும். இப்போ வந்து எனக்கு ரெண்டுமே சேம்ன்றாங்க, நான் வந்து இதை டிக் போட்டுக்கிறேன். டிக் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்கே இருக்கிறத வந்துட்டு, அதாவது வந்து நம்ம வந்துட்டு பெர்மனண்ட் அட்ரஸில் ஃபில்அப் பண்ணல, அதை அப்படியே வந்து ஃபார்மல் அட்ரஸ்க்கு அவங்களே காப்பி பண்ணிப்பாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரனின் இனம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி என்னன்றத மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி இந்த மாதிரி ஏதாவது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்காஸ்ட். ஸோ டெஃபினட்டாக வந்து சப்காஸ்ட் ஒருத்தவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சப்காஸ்ட்டை வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதில் இது வந்து உங்களோட கம்யூனிட்டிலே இருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே வந்து கட்டாயம் இருக்கும். அதை பாருங்கள், அதை பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனச்சான்றிதழ் பதிவேற்றம். ஸோ வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து இன்புட்டாக ஃபீட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டம்மியாக வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்குறேன். ஆனால் வந்து இங்கே வந்து நீங்கள் கட்டாயம் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஏன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசி வரை இதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, எப்படி வந்து அமௌண்ட் பே பண்ணுறது வரையும் நான் காட்டணும். அதுக்காக வந்து டம்மியான டேட்டா தான் ஃபீட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அப்படி டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபீட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் பிரிவை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆம் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தியா, இங்கே வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம் இல்லைன்னு இருக்கும். ஆம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் ஃபைல் இருக்கும். இதை வந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் டெஃபினட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபில்அப் பண்ணணும். இல்லை அப்படின்றப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இல்லைன்னு போட்டுக்கிட்டேன். நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் ஆமன் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சில ஆப்ஷன் கேட்கும். முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசு எனில் அவரது மனைவி அல்லது மகன் அல்லது மகளா. ஸோ வந்து இராணுவத்தில் வந்துட்டு நம்ம அப்பா இருந்தாங்கன்னா நமக்கு வந்து சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதை இங்கே போடணும். இப்போ செல்ஃபாக நாங்கள் தான் இராணுவத்துலேருந்து நாங்கள் தான் வந்தோன்னா நான் செல்ஃப்னு போட்டுக்கணும். இப்போ வந்து என்னோடய மனைவி அப்ளை பண்ணோன்னா அவங்க, மகன்னா மகன், மகளா மகள். ஸோ வந்து யாருக்கு வந்து இந்த கோட்டா இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபாதர்னால் அவங்களுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் இருக்கும், அதை நீங்கள் ஃபீட் பண்ணணும் உள்ளார. இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் இல்லைன்னு போட்டுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து விவாகரத்து ஆனவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மாதிரி ஃபைல் கேட்கும். நீங்கள் வந்து அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். இல்லைன்ற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். அடுத்து இலங்கை இல்லை பர்மா அகதியான்னு கேட்குறாங்க. ஆம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட டெஃபினட்டாக இருக்கும், அதை ஃபீட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்ற பட்சத்தில் விட்டுருங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட வந்து ஒரு சலுகை கிடைக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்க சான்சஸ் இருக்குது. அந்த முன்னுரிமைக்காக தான் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் திறமை பெற்றவர் எனில் தேசிய அளவில் நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு விளையாட்டில் வந்து வின் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து மாநில அளவில் இல்லை மாவட்ட அளவில். ஸோ இந்தமாரி நீங்கள் ஏதாவது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆம்னு போட்டுட்டு அதுக்குண்டான வந்து சர்டிஃபிகேட் டெஃபினட்டாக உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இங்கே ஃபீட் பண்ணுங்கள். அதாவது இன்புட்டாக சூஸ் பண்ணுங்கள் அந்த ஃபைலை. இல்லைன்ற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசி கேட்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டிசி இருக்கும், டிசியை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் ஒரு ஃப்ளவர் தான் இன்புட்டாக ஃபீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் டெஃபினட்டாக இருக்கணும். கம்யூனிட்டி, டிசி, 10th 12th இல்லை டிப்ளமோ இந்த மாதிரி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா தான் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணவே உட்காரணும். இல்லை அப்படின்னா அதை ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர்லேருந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து இன்புட்டாக ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது இதுதான், விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு வந்துட்டு நீங்கள் எஸ்எஸ்எல்சி கட்டாயம் முடிச்சிருக்கணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குது,
ஒன்று வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து டிகிரி இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோன்னு சூஸ் பண்ணிங்கன்னா பட்டம் கேட்கும், டிகிரி படிச்சிருக்கணும். நீங்கள் 12th படிச்சிருக்கீங்கன்னா 12th மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா 12th மட்டும் போடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழில் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், மார்க் ஷீட்டே இருக்கும், அந்த மார்க் ஷீட் நம்பரே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் டம்மி டேட்டா போடுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் நேம் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கூல் நேம் இங்கே வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்ற ஆண்டு. ஸோ வந்து நீங்கள் தேர்ச்சி எப்போ பெற்றீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 2012 நான் வந்து குத்துமைப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொத்த மதிப்பெண்கள். ஸோ வந்து மொத்த மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஸோ வந்து உதாரணமாக வந்து நாங்கள் 500க்கு தான் எழுதிருக்கோம் அப்படின்னா 500 போட்டுக்கோங்க. ஸோ 500க்கு நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி போடுங்க. இப்போ உதாரணமாக வந்து 400 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 400 போட்டேன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிக்கும். நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க அதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பெண் சான்றிதழ். இப்போ வந்து 10th படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு உண்டான மார்க் ஷீட்டை இங்கே ஃபீட் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து சாம்பிள் டேட்டாவை நான் ஃபீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 12th அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 12th ஃபீட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 10th தான் படிச்சிருக்கேன், 10th அப்புறம் நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோன்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரிக்கு உண்டானதையும் கீழே இருக்க பாருங்கள் பட்டம், அதையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இதுதான் வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸோட ஒரு ரூல். இப்போ வந்து இல்லை நான் 12th தான் முடிச்சிருக்கேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதேமாரி 12th உண்டானதே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதில் படிச்சிருக்கீங்க, மீடியத்தில் படிச்சிருக்கீங்க தமிழ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட் நம்பரு அந்த 12th மார்க் ஷீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலு இல்லை நிறுவனத்தோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எப்போ முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ இதேமாதிரி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் முடிச்சிருப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு வந்து எத்தனை மதிப்பெண்ணுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா 1200ன்னு வச்சுக்கோங்க. 1200க்கு 1000 எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த இதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கும், பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதேமாரி வந்து 12th சர்டிஃபிகேட்டை ஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதே இன்புட்டாக ஃபீட் பண்ணுங்கள். அது கட்டாயம் கிடையாது, ஆனால் கொடுங்க, படிச்சிங்கன்னா கொடுங்க, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? அதாவது முன்னுரிமை கொடுக்குற கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இன்புட்டாக ஃபீட் பண்ணுங்கள். அதாவது பட்டம் படிச்சிருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து யூஜி படிச்சிருந்தாலும் கொடுங்க, பிஜி படிச்சிருந்தாலும் கொடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதேமாரி வந்து நீங்கள் வந்து இந்த பட்டத்துக்கும் சரி அதேமாரி முதுகலை பட்டப்படிப்புக்கும் கொடுத்துக்கோங்க நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்கணும், அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ உதாரணமாக வந்து நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து மதுரையில் வந்து எங்கே இருக்குது சென்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து எல்லாருக்குமே இருக்கும். கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சிவகங்கை, தேனி, திருவண்ணாமலை, திருவாரூர், சாத்தூர் பார்த்திங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ விருதுநகரில் இருக்கவங்க சாத்தூர் அப்ளை பண்ணுங்கள். தூத்துக்குடி, திருச்சி, வெள்ளூர், விழுப்புரம் இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் டெஃபினட்டாக ஒன்று இருக்கும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எது இருக்குன்ற மாதிரி டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லால்குடி, ஈரோடு, கடலூர், திண்டுக்கல், தருமபுரி, சென்னை, பர்கூர், மாதவரம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குது, நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மதுரையை சூஸ் பண்ணிக்கிட்டேன் சென்ட்ரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள் கட்டாயமாக, வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நான் படித்து பார்த்துட்டேன். ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்து இந்த செக் பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஒரு டைமு கட்டாயமாக. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து 100 ரூபாய், இதை எதுவும் மாற்றாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றணும். ஸோ நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். இங்கே வந்து நான் ஒரு டம்மியான வந்து ஒரு இமேஜ் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 50 KB கீழே தான் இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து ஹை குவாலிட்டியான வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து வெப்சைட், ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து நமக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப பிளராக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேஸ் கட்டாயம் நல்லா தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்
கையொப்பத்தை பதிவேற்றம் செய்யவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் நீங்கள் சைன் பண்ணி அதை க்ராப் பண்ணி அதை வந்து இங்கே ஃபீட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டேட்டா தான் நான் ஃபில்அப் பண்ணுறேன். இது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன். இதோட கேபி வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபி தான். அதனால் இது எல்லாத்துக்கும் செட் ஆகுது. ஆனால் நீங்கள் அப்படி வைக்காதீங்க. ஃபோட்டோ வந்து ஒரு 45-48 கேபிக்கு நல்லா குவாலிட்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் கையொப்பம் இல்லை கார்டன், அதாவது பாதுகாப்பலோட கையொப்பம். ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்களோட சிக்னேச்சர் நீங்கள் இதேமாரி ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் வந்து உங்கள் ஃபோட்டோ, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட் இல்லை வந்து உங்களுடைய கார்டியனோட சிக்னேச்சர் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ப்ரிவியூ போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணதுனால தான் நமக்கு ப்ரிவியூ வருது. ஏதாவது ஒரு ஃபீல்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த ப்ரிவியூ உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு மறுபடியும் முதலேருந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எங்கேயாவது வந்து ஒரு ரெட் கலரை வந்து ஸ்டார் போட்டிருக்க இடத்த நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ப்ரிவியூ வந்துருச்சு. நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகே, எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் எடிட் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். எடிட் கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு எடிட் தேவைப்பட்டுச்சுன்னா எடிட் கொடுங்க. இல்லைனா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்ற பட்சத்தில் நான் சப்மிட் அப்ளிகேஷன் போகிறேன். ஸோ சப்மிட் அப்ளிகேஷன் போகிறீங்க அப்படின்னா அடுத்து வந்து அமௌண்ட்டை பே பண்ண சொல்லும். 100 rupees இருக்கு இல்லையா, அதை பே பண்ண சொல்லும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இப்போ பே பண்ணணும். ஸோ இதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த 100 ரூபாய் நான் பே பண்ணுறேன். 100 ரூபாய் பே பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கங்க்ராச்சுலேஷன், யுவர் அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம சேஃப்டிக்கு. இதை வந்து ஒரு இடத்துல வந்து அந்த பிடிஎஃப்பையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் கொண்டான அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுல உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மற்றவங்களுக்கும் வந்து இந்த கான்வர்சேஷன் புரியும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து இன்னும் ரொம்ப புரியலை அப்படின்னா டெஃபினட்டாக கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸோட அப்ளிகேஷன் உங்களுக்கு செலக்ட் ஆகி நீங்கள் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பே பண்ணிவிட்டு அட்மிஷன் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வரப்போகிற எஸ்ஆர்பி மற்றும் டிசிபி எக்ஸாமை டெஃபினட்டாக நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்குண்டான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது எஸ்ஆர்பி, டிஆர்பி, சிசிபிக்குண்டான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது வேணுன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியலை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.